லைஃப் டைமில் ஃபஸ்ட்டு மெசேஜாக நான் வந்து கொடுக்குறேன். இது வரைக்கும் நான் வந்து மெசேஜை கொடுத்ததே கிடையாது. ஏதாவது குறைவு ஏதாவது இருந்துச்சுனாக்கா மன்னிச்சிடுங்க. தமிழும் பெருசாக பேச தெரியாது, பட் ஏதோ ஒரு இதில் போயிட்டுருக்கு வந்துட்டு வண்டி, அவ்வளோதான் வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ ஒரு சின்ன ஜெபத்தில் நம்ம ஆரம்பிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் உம்மை கரங்களில் நான் ஒப்படைக்கிறேன் ஏசப்பா. நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் மகிமையும் நீர் என்னோடு இருந்து அந்த காரியங்களை பரிசுத்த ஆவி எங்கள் வழியில் நடத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். பிஃபோர் மெசேஜ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்லலான்னு இருக்கிறேன். ஏன்னா ஸ்டோரி சொல்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும். அது ஸ்டோரி கேட்குறவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சமான காரியம். ஏன்னா ஸ்கூல் சின்ன வயசில் பிறந்ததுலேருந்து அப்பா அம்மா ஸ்டோரி சொல்லுவாங்க, அப்புறம் ஸ்கூலில் ஸ்டோரி சொல்லுவாங்க, அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனால் ஸ்டோரிஸ்ன்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டு தானே லைஃப்பில் வந்துட்டு. இந்த ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சின்ன ஒரு கிராமம், அதில் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு ஃப்ரெண்டு பேர் வந்து கேப்ரியல், இன்னொரு ஃப்ரெண்டு வந்து பீட்டர்ன்ட்டு. இந்த கேப்ரியல் வந்துட்டு ரொம்ப விசுவாசம் அதிகம். எது எடுத்தாலும் விசுவாசிக்கிற ஆள் அவன். நடக்காதுன்னு நினச்சா கூட அவன் வந்து அவனுக்குள்ள ஒரு விசுவாசம். ஒரு நாளில் என்ன ஆயிடுச்சுனாக்கா, ஒரு மழை காலம் அந்த ஊரில் வந்துட்டு செம மழை. நம்ம 2015 பார்த்த மாதிரி நல்ல மழைனா நல்ல மழை. இந்த கேப்ரியல் என்றவன் என்ன பண்ணுறான் வந்துட்டு வீட்டுக்கு வெளியே வந்துட்டு படிக்கட்டில் நின்றுட்டு ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கிறான். வீட்டில் தண்ணி ஏறிக்கிட்டே இருக்குது. வீட்டு பக்கத்தில் இருக்க இந்த பீட்டர் என்ன பண்ணுறான், ஓடி வந்துட்டு, கேப்ரியல் வீட்டு தண்ணி அதிகமாக வருது, நீ ஏன் இங்கேயே உட்காந்துட்டு இருக்க அப்படின்றான். இவன் என்ன பண்ணுறான், சூடாக டீ குடிச்சிக்கிட்டே, அதெல்லாம் எதுவும் பண்ணாது, நான் ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கிறேன்டா, எனக்கு எதுவும் நடக்காதுடா அப்படின்றான் வந்துட்டு. இதை பார்த்த உடனே அவன் ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டான், இவன் சொன்னால் கேட்க மாட்டான்டா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். இது போக போக என்னாச்சுனாக்கா வெள்ளம் அதிகமாகிடுச்சு. இவன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தும் செகண்ட் ஃப்ளோர் போயிட்டான், செகண்ட் ஃப்ளோரில் தேர்ட் ஃப்ளோர் போயிட்டான். இப்போ என்னாச்சு, கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க நமக்கு நல்லா தெரியும், தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க வந்துட்டு போட் அனுப்புவாங்க வந்துட்டு. இப்போ போட் அனுப்பும்போது இவன் என்ன பண்ணியிருக்கான், போட்டில் ஏற மாட்டேன்ட்டான். ஏன்னா இவனோட விசுவாசம் கடவுள் வந்து என்னை காப்பாற்றுவார் அப்படின்ற ஒரு விசுவாசத்திலே இருந்துட்டான். அடுத்தது என்ன ஆச்சுனாக்கா, ஹெலிகாப்டர் வருது. ஹெலிகாப்டர் வந்தாலும் அவங்ககிட்ட சொல்கிறாங்க, லாஸ்ட் கால் சார், நீங்கள் வந்து என்ன போர்டு ஆயிடணும், இல்லைனாக்கா வந்துட்டு இதுக்கப்புறம் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்ட்டான். அவன் என்ன பண்ணிட்டான், திருப்பியும் விசுவாசத்திலே பயந்து இருந்துக்கிட்டே இருந்தான். ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு, அவனோட லைஃப் வந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே என்ன ஆச்சுனாக்கா, இவன் வந்து ஏசப்பா பார்க்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. இவன் ஏசப்பா கிட்ட கேட்டிருக்கான், நான் அவ்வளோ ப்ரேயர் பண்ணுறேன், என்னையே நீங்கள் என்னை காப்பாற்றலை அப்படின்ட்டு அவன் வந்து ஏசப்பாட்ட கேள்வி கேட்குறான். அப்போது ஏசப்பா சொல்கிறாரு, உனக்கு வந்து நான் 3 சான்ஸ் கொடுத்தேன்ல, உனக்கு நான் 3 சான்ஸ் கொடுத்தேன், நீ ஏன் அதை ஏன் வந்து பயன்படுத்தலை அப்படின்றாரு. ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் ப்ரேயர் ஒன்று ஒரு சைடில் இருந்தாலுமே சான்சஸ் நமக்கு கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். அந்த சான்சஸ் பார்த்திங்கனாக்கா ஏசப்பா தான் நமக்கு தருவார். அந்த சான்சஸ் நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா நம்ம ஞானமாக வந்து அதை பயன்படுத்திக்கிறோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு சான்ஸ் நம்ம கிடைக்கும் போதும் ப்ரேயரோட நம்ம சான்ஸ் கிடைக்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து வளர்ந்து போனோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டோரி என் பசங்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நான் அவங்ககிட்ட சொல்கிறதுக்குள்ளே எனக்கு தூக்கம் வந்து நான் தூங்கிடுவேன், அவங்க தூங்க மாட்டாங்க. ஸோ என்னோட டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி தட்டி எழுப்பும் விசுவாசி. ஸோ இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா விசுவாசிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு பலவிதமான விசுவாசிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ எப்படி சொல்கிறதுனாக்கா, கிறிஸ்டியன்ஸ் இல்லை, அதர் கம்யூனிட்டிலுமே சரி, இந்த மந்திரம் அந்த மாதிரி ஒரு பீப்புள் ஒரு திங்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறவங்க இருப்பாங்க. ஆனால் நம்ம விசுவாசம் எப்படி அப்படின்னாக்கா, தூங்குற விசுவாசி வந்து யாருக்குமே வந்து பயனே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்ச்சுக்கு போகிறோம், எந்த இதில் ஆக்டிவிட்டிலையும் நான் வந்து பங்கிட மாட்டேன். ஜஸ்ட்டு வருவேன், போவேன், நான் மெசேஜ் கேட்பேன். அது வந்து எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அந்த விசுவாசம் எனக்கு வந்து எனக்கு தேவையோ இல்லையோ அப்படின்ற மாதிரி நான் ஏதோ வரேன், ஒரு அட்டெண்டன்ஸ் போடுறேன், போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் நிறைய விசுவாசிகள் இருப்பாங்க. ஆனால்
இந்த தட்டி எழுப்பு விசுவாசி பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்குள்ளே வந்து உலகத்தையே வந்து மாற்றுவாங்க. அவன் மட்டும் கிடையாது, அவனை சார்ந்திருந்த மக்களையும் தட்டி எழுப்புவாங்க. அவனை பார்க்குறவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா சாட்சியாக இருப்பாங்க. வந்துட்டு அப்பா நீ இப்படி இருக்கியா, என்ன அற்புதம் உனக்கு, நீ எங்கே போகிற அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க்கோட கேள்வி கேட்பாங்க. வந்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வாசிக்க போகிறது வந்து இந்த விசுவாசம் குறையிற நேரம். ஃபஸ்ட்டு திங்ஸ் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா பயம். இந்த பயம் வந்து ஒரு மனுஷனை வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் கட்டத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கு வந்து மார்க் 4:36 41 வரைக்கும் யாராவது ஒருத்தர் வாசிங்களேன். தேங்க்யூம்மா. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சீஷர்கள் இருக்கிறாங்க, ஏசப்பாவும் இருக்கிறாங்க. ஏசப்பாவே சொல்கிறாரு வாங்க படகுல போகலாம் அப்படின்றாரு. டியூ டு சைக்ளோன்னால கொந்தளிப்பு, வாட்ரு அப் அண்ட் டவுன் போகுது, கிளைமேட் சரியில்லை. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சீஷர்களுக்கு பயம் அதிகமாகிடுச்சு. எங்கே இவர் என்னை காப்பாற்றிடுவாரோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கே அவங்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, பயம் வந்துடுச்சு. அவங்களுக்கு தெரியல யார் இருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஏசப்பா இருக்கும்போது நமக்கு ஏன் பயப்படணுன்றது ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வந்து இல்லவே இல்லை. வந்துட்டு ஏன்னா அவர் தான் கால் பண்ணுறாரு, வாங்க போகலாம், இந்த இடத்துலேருந்து அங்கே போயிடலாம் நம்ம வாங்க அப்படின்றத அவர் தான் வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்கிறதே. ஆனால் நம்ம அதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. எங்கே இவர் என்னை போய் தள்ளி விட்டுருவாரோ, இவர் எங்கே என்ன சாவடிச்சிடுவாங்களோ அப்படின்னு, நான் எங்கே மடிந்து போயிடுவானோ அப்படின்ற ஒரு பயத்திலே வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஏசப்பா வார்த்தையை கேட்குறதுக்கே வந்து என்ன பண்ணிட்டாங்க, பயப்படுறாங்க. வந்துட்டு நீ ஏன் பயப்படுறீர்கள் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் அவர் வைக்கிறாரு. ஸோ நம்மளோட வாழ்க்கையிலே அப்படி தான். நம்ம பயப்படணுன்றது வந்துட்டு தேவனுக்கு மட்டும்தான் பயப்படணும். நமக்கு வந்து சில கட்டளைகள் இருக்குது. இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் மாதிரி பைபிளில் நிறைய இடத்துல வந்து நிறைய கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த கமாண்ட்மெண்ட்ஸு நம்ம சும்மா வந்து கேட்டுட்டு போகிறது கிடையாது, நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் அது வந்துட்டு. ஸோ அந்த ஃபாலோ பண்ணும்போது கடவுள் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு பயம் இருக்காது. தட் இஸ் ஒன் ஆஃப் தி பாயிண்ட் நான் சொல்ல வரேன். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சோர்வுன்றது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் லேசினஸ்ஸு. வருவோம் போவோம், ஒரு கைண்ட் ஆஃப் ஆக்டிவ் இல்லாத ஒரு காரியம் மாதிரி தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ராஜாக்கள் 19:4-5-7. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இதில் எசபேல்ன்ற ஒரு ஆள், இவர் வந்து இந்த எலியான்றவரை வந்து கொல்லணுன்ட்டு ரொம்ப காலமாக திட்டம் போட்டுட்டு இருந்தார். அதில் வந்து பார்த்தோன்னா அவர் கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கொண்டுட்டாங்க. ஆனால் இந்த எலியாவை ஒருத்தர் மட்டும் கொல்லணும்னு நினச்சிட்டு லாஸ்ட் வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் தப்பி போய் அவர் என்ன பண்ணிட்டார், ஒரு கட்டத்தில் ஓடி 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 டயர்டாயாச்சு. அவர் என்ன பண்ண, மனசே வந்துட்டது ஒரு கைண்ட் ஆஃப் சோர்ந்து போயாச்சு, இதுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல வந்துட்டு காட் வந்து ஒரு ஆளை அனுப்பி அவருக்கு வந்து ஃபுட்டு கொடுத்து அவருக்கையும் வந்து ரெஸ்கியூ பண்ணி திருப்பியும் அவரை வந்து நடக்க வச்சார். ஸோ நம்ம ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா
சோர்வு நேரத்துலையும் சரி நமக்கு ஏதாவது வந்து ஹெல்ப் பண்ணுறவராக தான் இருப்பார். ஒன்லி திங் நம்மளோட ப்ரேயர் மட்டும்தான் அது வந்து இம்பார்ட்டன்ட். அதில் அடுத்த காரியம் பார்த்தோன்னாக்கா தாமதம். தாமதம் அப்படின்னும்போது காரியங்கள் வந்து ஒரு விஷயத்தில் நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், ஆனால் அது சீக்கிரம் கிடைக்கவே கிடைக்காது. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதியாகமம் 21:1-2 தேங்க்யூ சிஸ்டர். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ரஹாம் ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியும். ஆப்ரஹாம் வந்து 100 இயர்ஸில் தான் வந்து அவருக்கு வந்து ஒரு குழந்தைய பிறந்தது, முதிர் வயதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ சாராக்கு ஆண்டவர் வந்து பேசினார். ஸோ அவ்வளோ நாள் அந்த தம்பதிகள் வந்து காத்திருந்தாங்க வந்துட்டு. ஸோ 100 இயர்ஸில் தான் வந்து ஆண்டவர் வந்து ஒரு குழந்தை கொடுத்தாரு வந்துட்டு. ஸோ நம்மளோட வாழ்க்கையிலையும் அப்படி தான் சில காரியங்கள் வந்து நடக்காது. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஒரு விதை கிடைக்கும், அந்த விதையை எடுத்து போடுறோம், நாளைக்கு வளர்ந்துடணும், மற்ற நாளைக்கு பழம் கொடுத்துரும், அடுத்த நாளைக்கு சாப்பிட்றலாம் அப்படின்ற மாதிரி நம்மளோட இன்றைக்கி இந்த காலத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனால் பேசிக்காக அப்படி கிடையாது. ஒரு மரம் நம்ம விதை வைக்கிறோம் அப்படின்னாக்கா அட்லீஸ்ட் 5 to 6 இயர்ஸாவது நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். சம்டைம்ஸ் அது கூட 20 இயர்ஸ் கூட ஆகலாம் வந்துட்டு. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கோம், நம்ம வெயிட் பண்ணி தான் அதை வந்து நம்ம வந்து அது பலனுக்கு எதிர்பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் எதுவுமே வந்து உடனே நடந்துரும்னாக்கா அது எதுவுமே அந்த மாதிரி நடக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா விசுவாச எழுப்பும் கருவின்ற ஒரு காரியத்தை நான் சொல்ல போகிறேன். விசுவாசத்தை எழுப்பும் கருவி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா டேனியல் 3:19, 3:25. ஓகே, தேங்க்யூ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது சோதனைகள். இந்த பார்த்தீங்கன்னாக்கா நேபுகாத் ராஜா வந்து பாபிலோனில் வந்துட்டு சாஷாக் மேஷாக் ஆபேத்கோ டேனியலோட கூட இருந்தவங்களுக்கு தட் இஸ் ஃபயரில் வந்து அவங்கள போடும்போது 7 times வந்து அந்த ஃபயர் வந்து என்ன எப்படி இருக்குனாக்கா அதிகப்பட்டிருந்தது. சாதாரண நம்ம வீட்டில் வந்து எண்ணெய் சின்னதாக பட்டாவே நமக்கெல்லாம் கொப்பளிச்சிடும். ஆனால் இது 7 times அதிகம்னும் போது போட்ட உடனே பஸ் அவுட் ஆகிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிமெண்ட்ரிலாம் போனீங்கன்னு வச்சுங்க, டெட் பாடி உள்ள தள்ளின உடனே வந்து நமக்கு வந்து ஆஷ் மட்டும் சாம்பலை மட்டும் வந்துடும். ஸோ கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்திருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அந்த இடத்துல வந்துட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அவர் அக்னி சூழலில் அவர் போட்டாலும் அவர் என்ன பண்ணார், நம் தேவன் தப்புவிப்பார். ஸோ கூட யார் இருந்தாங்கன்னா ஏசப்பாவும் கூட இருந்தார். ஸோ அவங்கள வந்து தப்புவித்து காத்த வச்சார். ஸோ அதனால தான் நம் தேவன் தப்புவிக்கிறவராக இருக்கிறார் எப்பயுமே வந்துட்டு. அது கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு ஆள் இருக்கிறாரு, ஜெனிசிஸ், இந்த வீக்கில் போய் படிங்க, ஜெனிசிஸ் 37:50 வரைக்கும் யாக்கோபோட 12th son, தட் இஸ் ஜோசப் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும். அவர் வந்து 12th சன்னாக இருந்தாலுமே காடோட பிளெஸ்ஸிங் அவருக்கு வந்து எப்பயுமே ஸ்பெஷலாக இருந்துச்சு. அவரோட பிரதர் வந்து அவங்க கூட பிறந்த பிரதர் யாருமே வந்து சகோதரர்கள் யாருமே வந்து அவருக்கு பிடிக்காது. ஆனால் அவர் வந்து தேவனை நம்பினார். ஒரு கட்டத்தில் குழியிலும் தள்ளப்பட்டார். ஒரு கட்டத்தில் ஈஜிப்டுக்கு போய் ஸ்லேவாக ஒர்க் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு படாத பாடுபட்டுட்டு கடைசியில் என்ன ஆனார்னா பார்த்தீங்கன்னா ராஜாவாகிற அளவுக்கு அவர் உயர்த்தப்பட்டார். ஸோ நம்மளோட வாழ்க்கையிலே அப்படி தான் சில சோதனைகள் வரும்போது எப்பயுமே வந்து நம்ம வந்து பயந்துடக்கூடாது. பிகாஸ் ஏன்னா தமிழில் ஒன்று சொல்லுவாங்க, எப்பயுமே லைஃப் வந்து என்ன ஆகும், தாமரை மேலே வாழ்ந்துக்கிட்டே இருக்க முடியாது. சம்டைம்ஸ் அந்த லைஃப் வந்து ஒரு சேஞ்சஸ் நடக்க தான் செய்யும். காட் நம்மளை டெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னாக்கா அது வந்து இந்த நெருப்பில் போட்ட 7 times மாதிரி நீங்கள் 7 times நீங்கள் வந்து பெரிய ஆள் ஆகிறதுக்கு ஆண்டவர் வந்து உங்களை உயர்த்துவார்.
ஸோ அதுக்கு தான் வந்து இந்த சோதனைகள்லாம் நமக்கு இருக்குது. அதனால் நம்மளோட க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்க பசங்களுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு ப்ரெஷரு அப்படின்ற மாதிரி நிறையவே இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது புது புது டூல்ஸு, புது புது ஏஐ டூல்ஸு அப்படின்னு நிறையவே இருக்குது. வந்துட்டு என்ன படிக்கணும், என்ன ஏது பண்ணணும் எதுவுமே தெரியாமல் அப்படியே ஒரு காலகட்டத்தில் நம்ம போயிட்டே இருக்கோம். வந்துட்டு ஒன்று படித்தா அடுத்தது, ஒன்று படித்தா அடுத்தது, அப்படி போயிட்டே இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அதெல்லாமே ஒரு சோதனை காலம் தான் நம்ம நினைக்கணும். ஏன்னா நீங்கள் அதில் பிரைட்ஃபுல்லாக ஆகுனீங்கன்னா, நீங்கள் ஷைன் ஆகுனீங்கன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்துல பெஸ்ட்டாக தான் இருப்பீங்க. ஏன்னா காட் தான் உங்களை வந்து பெஸ்ட் ஆக்குறவர். தி பெஸ்ட் தான் நான் சொல்லுவேன் எப்பயுமே, பெஸ்ட்டுன்னு கிடையாது, தி பெஸ்ட் அவர் கொடுக்குறவராக இருப்பார். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணுனாக்கா, ஒரு இரும்பு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ராடோ சம் மெட்டல் பிளேட் இருக்குது அப்படின்னா, நம்ம தேவைக்கேற்ற மாதிரி அதை ரெடி பண்ணணும் அப்படின்னாக்கா, அதை என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா சூடு பண்ணி பெண்ட் படுத்துவாங்க. வெல்டர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சூடு பண்ணி பெல்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட வாழ்க்கையிலையும் அப்படி தான், ஒரு பொருள் ஒன்று வேணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணணும், பெண்டாகி வளைந்து அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பயன்படணுன்றதா தான் ஷைனாக முடியும். ஸோ அதே மாதிரி தான் ஒரு இரும்பு வந்து வளைகிற மாதிரி தான் நம்மளோட விசுவாசம். எப்படி? ஸோ அந்த மாதிரி தான் விசுவாசம் நமக்கு வந்து உயர்த்தும். வந்துட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தோம், தேவன் தட்டி எழுப்பும் விசுவாசம் வழிகள் என்ன அப்படின்றத நான் இப்போ பார்க்க போகிறேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னாக்கா, தேவன் நமக்கு வந்து என்னென்ன வழிகள்லாம் இருக்குது தேவன் கூட நம்மளோட விசுவாசத்தை பெருக்கிறதுக்கு அப்படின்ட்டு ஒரு சில காரியங்களை நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னாக்கா, வார்த்தைன்றது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, நம்ம சர்ச்சுக்கு வரோம், நம்ம ப்ரேயர் பண்ணுறோம், மெசேஜ் ஐயா கொடுக்குறாரு, வார்த்தைகள் இருக்குது, அந்த வார்த்தைகள் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வளர்கிறோம். நானும் அப்படி தான் வளர்ந்தது. எனக்கு சர்ச்சுனா என்னன்னே எனக்கு தெரியாது. என்னோடய டெஸ்டிமனியை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எடுத்தவங்க வாசிங்க 2 தீமோத்தேயு 1:7. ஆமாம், இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா பயத்தை வந்து உடைக்கிறவராக இருக்கிறார். நம்ம வந்து வார்த்தையை கேட்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்மளோட பயம் வந்து உடையப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ரோமர் 15:4. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்பிக்கை வந்து கூட்டுறாங்க. நம்பிக்கை என்னது, ஆட் ஆன் ஆகுது. வார்த்தையை கேட்கும்போது என்ன ஆகும், வந்துட்டு ஒரு லெவல் செட் ஆஃப் லெவல், இப்போ கேம் ஆடுற மாதிரி இந்த லெவலில் நான் பிலீவ் பண்ணுற ஆண்டவர் அப்படின்னாக்கா அடுத்த லெவல் இப்படி போயிடுவீங்க, அடுத்த லெவல் நெக்ஸ்ட் லெவல். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட வார்த்தையை நம்ம கேட்க என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நம்மளோட பிலீவ் வந்து என்ன ஆகிடும், அதிகமாகிட்டே போயிட்டே இருக்கும். நம்ம வந்து ஒரு நாளும் சோர்வடைய மாட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஏசாயா 40:31. ஸோ கர்த்தரை சார்ந்து இருக்கிற எப்படின்னா பலன் அடைவாள்கள் அப்படி சாதாரண பலன் இருக்காது. நல்ல வந்து இருதயத்திலையும் சரி மனசுலையும் சரி நல்ல ஒரு பலத்தோடு இருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எரேமியா 29:11. ஸோ நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னாக்கா, நம்மளோட எதிர்காலமும் கெட்டப்படும். இது ஒரு ஸ்டேஜ் மட்டும் கிடையாது, நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனும் நம்ம என்ன பண்ணுவாங்க, கெட்டப்பட ஆரம்பிக்கும். ஸோ தேவனுடைய வார்த்தைகளை நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒரு நாளும் அஜாக்கிரதையாக நினச்சக்கூடாது.
ஒரு வசனம் கிடைக்குது அப்படின்னாக்கா அது அது வாசிக்கும் போதே நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு சமாதானம் கிடைக்கும். என்னோடய ஒர்க் ஸ்டேஷனில் நான் ஆஃபீஸில் இருக்கும்போது நான் ஒரு வசனத்தை வச்சுருந்துக்கேன். என்ன வசனம் அப்படின்னாக்கா, சகரியா 9:12 ரெட்டிப்பான நன்மை தருவார் அப்படின்ட்டு தான் அந்த வசனம் வந்துட்டு. அதில் என்னோடய கோ ஒர்க்கர் வந்து வேறு டீமில் வந்தார் என்னை பார்க்குறதுக்கு, என்கிட்ட பேசணுன்ட்டு. அப்போ என்னை பார்த்து பேசி முடிச்சிட்ட பிறகு அந்த வசனத்தை படித்தார். என்ன பிரதர், வசனம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னாரு. அவங்க பைபிளில் இருக்க வசனம்லாம் அப்படி கிடையாது, இதுக்கு மேலேயே இருக்கும், இது ரெட்டிப்பு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதோட 200 டைம்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் வந்து பைபிளை வாசித்தா தெரியும் அப்படின்னு. அப்போது அவருக்குள்ளே வந்துட்டு ஓ இப்படிலாம் இருக்கோ பைபிளில் அப்படின்ற ஒரு கைண்ட் ஆஃப் புது திங்ஸை அவர் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு அவருக்கு கிடைக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஜபம். நெக்ஸ்ட்டு வந்து ஜபம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சங்கீதம் 34:4 ஓகே. தேங்க்யூ சிஸ்டர். ஓகே 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 கரெக்ட். இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா, நான் கர்த்தரை தேடியேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஸோ நம்ம வந்து ஜபம், ப்ரேயர்ன்றது கிறிஸ்டியன்ஸ் லைஃப்பில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங். ப்ரேயர் இல்லாமல் நம்ம எதுலையுமே வந்து நான் வந்து இந்து பேக்ரவுண்டில் இருந்தாலுமே எனக்கு வந்து ப்ரேயர்ன்றது இட்ஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங் தான் நான் நினைப்பேன் எப்பயுமே வந்துட்டு. ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னோடய பர்சனல் லைஃப்பில் எனக்கு கல்யாணம் ஆகிட்ட பிறகு ஃபஸ்ட்டு பேபி வந்து 3 மந்த்லேயே அபார்ட் ஆகிடுச்சு. அடுத்த பேபி 3 மந்த்துக்கு அப்புறம் வந்து 3 மந்த்தில் நான் ஒரு 1 இயர் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் பிளான் பண்ணோம். அப்போ வந்து யூஸ்வலாக வந்து எங்கள் வீட்டுக்கு ஒரு போதகர் வருவார். அவர் ப்ரேயர் பண்ணும்போது கேட்டார், என்ன தம்பி என்ன ப்ரேயர் பண்ணோம், இந்த மாதிரி ஒய்ஃப் கன்சீவாக இருக்காங்க, சரி ப்ரேயர் பண்ணுங்க ஐயா அப்படின்னு. அப்போ அவர் ப்ரேயர் பண்ணிட்டு கேட்டார், என்ன குழந்தை வேணும்னு நீ எதிர்பார்க்குற அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், யோசனை பண்ணிவிட்டு பையனை கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன பண்ணார், சரி இதுக்கு வேண்டிய ப்ரேயர் பண்ணுறேன்ட்டு சொன்ன மாதிரியே பையன்தான் பிறந்தான். செகண்ட் டைம் என்னாச்சு, கன்சீவ் ஆனாங்க என் ஒய்ஃபு. அப்போ நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு டைம் காட் கிட்ட நான் கேட்டேன், காட் கொடுத்துட்டாரு. செகண்ட் டைம் நான் காட் கிட்ட நான் கேட்கக்கூடாது, காட் என்ன கொடுக்குறாரோ வாங்கிப்போம் அப்படின்னு நினச்சேன். பார்த்தாக்கா டபுள் ஷாட்டாக்கா ரெட்டையான குழந்தைய கொடுத்துட்டாரு ஆண்டவர் வந்துட்டு. ஸோ நான் அது எதிர்பார்க்கல, ஆனால் காட் அது எனக்கு வந்து செஞ்சு கொடுத்தாங்க வந்துட்டு. என்னோடய ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒய்ஃபோட சைடு என்னோடய சைட்லலாம் இதுதான் ஃபஸ்ட்டு ட்வின்ஸ் வந்து எங்களோட இதில் வந்து பிறந்தது. ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஜபம், ஒரு காரியத்தை நம்ம கேட்குறோம் அப்படின்னாக்கா காட் வந்து 1 கொடுக்கணுன்றது அவசியம் கிடையாது. அவருக்கு வந்துட்டு அவர் நினச்சா 10 கொடுக்கலாம், 2 கொடுக்கலாம், 1 கூட கொடுக்கலாம் வந்துட்டு. ஆனால் அந்த 1 வந்து பெஸ்ட்டாக தான் இருக்குது எப்பயுமே வந்துட்டு. அந்த பெஸ்ட்டுக்கு வேறு எந்த இதுவுமே வந்து ஈக்குவல் ஆக முடியாது வந்துட்டு. ஓகேவா? ஸோ அந்த பீஸ்ஃபுல்னஸ்ஸு, சமாதானம் அதெல்லாமே வந்து காட் கிட்ட மட்டும்தான் வந்து கிடைக்கும் வந்துட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சாட்சிகள் பார்த்தோம் அப்படின்னாக்கா யோவான் 9:25 இதில் பார்த்தீங்கன்னாக்கா, நான் குருடன் இப்பொழுது பார்க்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவனோட வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு பெரிய சாட்சி. ஒரு குருடனாக இருக்கிற, ஆனால் அவனுக்கு கண்ணு கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஒரு முடவன் ரொம்ப காலமாகவே வந்து முடவனாக இருந்தான், ஆனால் 4 பேர் கொண்டு வந்து அவனை வந்து ஏசப்பா கிட்ட கொண்டு வந்து அவனை வந்து சரி பண்ணாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சாட்சிகள் நம்மளோட வாழ்க்கையில் காணும் போதும் கேட்கும் போதும், நம்ம சர்ச்சிலே 4th வீக் வேணால் சாட்சிகள் கேட்குறோம். இதெல்லாம் கேட்கும்போது நமக்குள்ளே என்ன ஆகுதுனாக்கா விசுவாசங்கள் வந்து கூட தான் செய்யுது வந்துட்டு. விசுவாசங்கள் எப்பயும் வந்து குறையிறதே கிடையாது வந்துட்டு. என்னோடய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஒரு சாட்சி. நான் பேசிக்காகவே வந்து ரொம்ப படிக்கிற ஆள்லாம் கிடையாது. இதே ரோட்டில் இந்த லாஸ்ட்டில் ஒரு ஸ்கூல் ஒன்று இருந்துச்சு, நடராஜ் வித்யாலயான்னு சொல்லிட்டு. அந்த ஸ்கூலில் தான் நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன். அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது என்னோடய ஃபேமிலி, எங்கள் அப்பா அம்மா எப்பயுமே வந்து கடை தான்.
வீட்டுக்கு போனால் யாருமே இருக்க மாட்டாங்க, கடையில் தான் இருப்பாங்க. 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அங்கே தான் படித்தேன். சம்டைம்ஸு பாத்ரூம் போனால் கூட ஜெட் எடுத்துகிட்டு இதே வழியாக நடந்து போயிருக்கேன். ஸ்டில் ஐ ரிமெம்பர். இந்த சிஸ்டர் சரோஜினி அந்த அம்மா அவங்கெல்லாம் வந்து சத்துண ஸ்கூல்லலாம் இருக்கும்போது அந்த ஸ்கூல்லேயே நானும் போயிருக்கேன். வந்துட்டு லைஃப் இப்படியே போயிட்டே தான் இருந்துச்சு. படிக்கிற பையனாகவே இருக்க மாட்டேன் நான் என்றைக்குமே. எல்லா டைம்லேயும் இந்த மந்த்லி மிட் டேர்ம் வரும்போது எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ரிப்போர்ட் கார்டு டீச்சர்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், கைத்தட்டுவேன், நல்லா கைத்தட்டுவேன். எனக்கு கொடுக்கும்போது நான் கைத்தட்ட மாட்டேன், ஏன்னா ஃபெயில் கேட்டகரி. நான் ஃபஸ்ட்டு வாங்குறான் தெரியுமா, அவனுக்கு நான் கைத்தட்டேன். ஏன்னாக்கா அவன் நாளைக்கு டாக்டர் ஆகணும், அடுத்தவங்க செகண்ட் கிட்ட அவன் இன்ஜினியர் ஆகட்டும், அடுத்து இன்னொருத்தன் அப்படின்றது தான் என்னோட இது. அப்படி தான் எனக்கு இந்த படிக்கணும் நெவர், எனக்கு இந்த தாட்டே கிடையாது. வந்துட்டு ஒரு கட்டத்தில் என்னாச்சு, சூழ்நிலைகள் இந்த மாதிரி ஆகிட்டே போயிட்டு இருக்கனால இந்த ஸ்கூலை விட்டு அடுத்த ஸ்கூல் போயணும். இங்கே 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான். இங்கேருந்து என்ன பண்ணாங்க, எங்கள் அப்பா ஒரு பெரிய ஸ்கூலில் சேர்த்து விட்டார். இப்போ சென்ட் பிரிட்டோஸ்ன்னு இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி வந்து மவுண்ட் கிறிஸ்டியன் இருந்துச்சு, அந்த ஸ்கூலில் சேர்த்து விட்டார் 6th ஸ்கூலை பார்த்த உடனே பயம். ஏன்னா இங்கே 2 ஃப்ளோர் தான், அங்கே பார்த்தோன்னா 5 ஃப்ளோரு, 3 பில்டிங். இந்த ஸ்கூலை பார்த்த உடனே எனக்கு பயம். எப்படின்னா நான் எப்படி படிக்க போகிறனோ அப்படின்ற ஒரு பயம் எனக்குள்ளே வந்துட்டு. ஒரு நல்ல ஞாபகம் இருக்குது, என் ஃப்ரெண்டு வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கான். நான் வந்து மேக்ஸ் கிளாஸ் ஒர்க் எடுத்துகிட்டு வரல. என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறேன், ஏய் மிஸ் வந்து என்ன அடிக்க போகிறாங்கடா, நான் என்ன சொல்கிறதுன்னு சொல்கிறா அப்படின்னு கேட்குறேன். ஏய் டெல் ஹிம் தட் யூ ஃபர்கட் த நோட். ஓ ஓகேடா, நான் எழுதி வச்சுக்கிட்டேன். மேம் ஐ ஃபர்கட் த நோட், கெட் லாஸ்ட் அப்படின்னாங்க. ஓகே மேம் அப்படின்னு உட்காந்துருவேன். இந்த மாதிரி நிறைய டைம்ஸு இந்த சரோஜினி அம்மாவோட டாக்டர் வந்து நிஷா, அவங்க வந்து என்னோடய சீனியர். அவங்களாம் சம்டைம்ஸ் அந்த காரிடரில் அவங்க போவாங்க, எனக்கு கொஞ்சம் அசியமாக இருக்கும். நான் அப்படியே தலையை குனிஞ்சு வச்சு எழுதிக்கிட்டே இருப்பேன். எங்கடா என்ன போய் வீட்டில் சொல்லி கொடுத்துருவாங்களோ எங்கள் அம்மாக்கிட்ட அப்படின்றத எனக்குள்ள பயம் வேறு. இதில் இப்படியே போயிட்டே இருக்கும். இதில் என்ன ஆயிடுச்சுனாக்கா, இந்த 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்கூலில் இருக்குல்ல, எனக்கு வீட்டுக்கு கடைக்கு வந்தேனாக்கா ஃபுட்டுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னு சொல்லுங்கள், எங்கள் அப்பா டீ கடை வச்சுருக்காரு, என்ன ஃபுட்டு இருந்தாலும் கிடைக்கும். என்ன நினைக்கிறேன்னா சுட சுட பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, போண்டா, டிஃபன்னு, தோசை, பரோட்டா. எங்கள் அப்பா சொல்கிறது என்னன்னாக்கா, நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு போனி ஏன்னா போதுண்டா அப்படின்னுவார். நான்ல இப்படியே சரின்னு நினைப்பேன். சில பசங்களை நான் கிட்ட கேட்பேன், உங்கள் அப்பாலாம் வந்து நீ வீட்டுக்கு போய் சாப்பிடுவாடான்ட்டு. எங்கடா மணி நான் வர்றதுக்கு, எங்கள் அப்பா அம்மா வர்றதுக்கே 6 மணி 7 மணி ஆகிடும், நான் இப்படிடா போகிறது சாப்பிட்றது அப்படின்வான். நான் என்ன சொல்லுவேன், ஏய் நீ கவலைப்படாத, பேக் வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக எங்கள் வீட்டுக்கு வந்துடு. நான் என்ன பண்ணுறேன், என் கடையில் நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஒரு 5-6 பஜ்ஜி எடுத்துகிட்டு வந்துடுறேன், நீயே எங்கள் வீட்டில் உட்காந்து சாப்பிட்றா வாடா அப்படின்னு நான் கூப்பிட்டு போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து போயிட்டே இருந்தேன். இந்த 6th இந்த 9th தாண்டறதுக்குள்ளே எனக்கு ஒரு வழி ஆயிடுச்சு. ஏன்டா இப்படி இருக்கிறேனே அப்படின்ட்டு எங்கள் அம்மா ஒவ்வொரு தடவையும் பேரண்ட்ஸ் மீட்டிங் வரும்போதும் அழுதுகிட்டே தான் போவாங்க. ஏன்னா என்னோடய மார்க் எப்படி இருக்கும்னாக்கா, அஷேம் டு செல், ரொம்ப அசிங்கம். 1 மார்க்கு 2 மார்க்கு 6 மார்க்கு 10க்குள்ளே தான் நம்ம ஓவராலே 12 சப்ஜெக்டும் கேல்குலேட் பண்ணாவே 100 மார்க் மேலே தாண்ட மாட்டேன். எல்லாத்துலேயுமே ரெட்டு தான், எல்லா பேப்பர்லேயும் எல்லா மார்க்ஸ்லேயும் ஒன்றுத்துலேயுமே ஐ எம் நாட் ஃபிட். ஆனால் ஒரே ஒரு விஷயம், தப்பான வழிக்கு மட்டும் போகக்கூடாது. அது மட்டும்தான் எனக்கு மனசுக்குள்ள ரொம்ப காலமான வைராகியம். தப்பான காரியத்துக்கும் தப்பான பழக்க வழக்கத்துக்கும் நெவர். மணி வந்து பிகாஸ் நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து சந்தோஷமாக நான் படித்து நல்ல மார்க் எடுத்து காமிச்சது கிடையாது. அட்லீஸ்ட் உங்கள் பையன் நல்ல பையன் அப்படின்றத எங்கள் அம்மா கேட்க போது ஹாப்பியாக இருப்பாங்க. அதுதான் வந்து என்னால் கொடுக்க முடியும்னு நினச்சிட்டு இருந்தேன். 10th வந்துட்டேன்.
எப்படியோ கொண்டு வந்துட்டாங்க 10th வரைக்கும். மெட்ரிகுலேஷனில் இருந்தேன், திருப்பி ஸ்டேட் போர்டு தூக்கி போட்டாங்க. இவன்ட்டு மெட்ரிகுலேஷன் இருந்தால் ஃபெயில் ஆகிடுவான், ஸ்டேட் போர்டு போயிட்டுருங்க அப்படின்ட்டாங்க. முக்கி படித்தேன். படிச்சுட்டு டியூஷனில் ஜாயின் பண்ணேன், மேக்ஸ் டியூஷன். தப்பாக நினைக்காதீங்க, உங்கள் டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 15 மினிட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஸோ டியூஷன் ஜாயின் பண்ணேன். டியூஷன் ஜாயின் பண்ணும்போது என்னாச்சுனாக்கா, என் கூட இங்கே 5ஆம் கிளாஸ் படித்தானுங்க தெரியுமா, அந்த பசங்களாம் அங்கே இருக்கிறானுங்க. நான் அவங்க கூட சேர்ந்துட்டேன். இந்த டியூஷன் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவானுங்க, மேக்ஸ் டியூஷன் முடிஞ்சிட்ட பிறகு இங்கே சிங்கனியம்மன் கோயில் தோட்டத்துக்குள்ளே என்னை கூப்பிட்டு போவானுங்க. அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, சிகரெட் காஜா பீடி சிகரெட் அடிக்கிறதுக்கு என்னையும் கூப்பிட்டு போனாங்க, கூட வலிச்சிட்டு போவானுங்க. இவனுங்க என்ன பண்ணுவானுங்க, இவன் அடித்து முடிச்சு எனக்கு கொடுக்கணும்னு நினைப்பான். நான் சொல்லுவேன், டேய் இந்த பழக்கத்தை மட்டும் மணிக்கிட்ட சொல்லக்கூடாது, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, நீ இரு எப்படி வேணா இரு, ஆனால் என்னை மட்டும் இன்வால்வ் பண்ணாத அப்படின்ட்டேன். டெய்லி இந்த மாதிரி பண்ண எனக்கு என்னாச்சு, எனக்கு கோவம் வந்துருச்சு. அந்த பையன்கிட்ட நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டேன் நான். அதுக்கப்புறம் என்னாச்சு, என் ஸ்கூலு இப்படியே போயிட்டே இருந்தேன். என்ன விஷயம்னா, இந்த விஷயத்தில் நான் கற்றுக்கிட்டது, அப்பா கூட இருக்கிறனால இந்த வேலையெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த கிச்சனில் என்ன வேலை பண்ணுவாங்க, பரோட்டா எப்படி போடுறது, தோசை எப்படி போடுறது, இட்லி எப்படி போடுறது, எல்லாத்தையும் வேலையும் நம்ம தான் படிக்கலையே. ஸோ படிக்கலன்னா என்ன பண்ணுறது, அட்லீஸ்ட்டு ஹோட்டல் வேலையாவது தெரிஞ்சுக்கும். கரெக்டாக இல்லையா? மிஸ்ஸு சொல்லுவாங்க, படிக்கலன்னா மணி சாயா தான் ஆற்றணும் அப்படின்வாங்க. நான் இதுதான் நினைப்பேன், நம்ம படிக்கல சாயா தான் ஆற்ற போகிறோம், இவங்க என்ன சொல்லிகிட்டு இருக்கிறது அப்படின்னு தான் நான் மனசில் நினச்சிட்டு இருப்பேன். என்னாச்சு, 10th எக்ஸாம் எழுதினேன், எக்ஸாம்லேயே போயிட்டேன், ஃபெயில் ஆகிட்டேன். அம்மா அப்பாவுக்கு ரொம்ப வருத்தம். அதுவும் எங்கள் அம்மா ரொம்ப வருத்தப்படுற ஆள், படிக்கலை அப்படின்னாவே அம்மாவும் கொஞ்சம் சீரியஸான ஆள். எப்பயுமே சரி, அவங்க பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைப்பாங்க, அதே மாதிரி மற்றவங்களையும் பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைப்பாங்க. அது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சான காரியம். அதனால் படிக்கலை அப்படின்னும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, எழுதினேன் 5 சப்ஜெக்டில் 2 சப்ஜெக்ட் காலி. இந்த 2 சப்ஜெக்ட் எழுதுறதுக்கு 6 அட்டெம்ப்ட் எடுத்தேன், 3 வருஷம் கிட்டத்தட்ட. எழுதுறேன் ஃபெயில் ஆயிடுவேன், எழுதுறேன் ஃபெயில் ஆயிடுவேன், எழுதுறேன் ஃபெயில் ஆயிடுவேன். ஆனால் என்ன விஷயம்னா, எங்கள் அப்பா அம்மா என்னை ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, எழுதுறான்னு தான்னுவாங்க. மிச்ச பேரண்ட்ஸாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தம்பி நீ மூட்டை கட்டு வேறு ஏதாச்சும் வேலைக்கு போயிடு, இல்லை கடைக்கே வந்துடுறான்னுவாங்க. எனக்கு என்னன்னாக்கா சான்ஸ் கிடச்சிது, சான்ஸ் கொடுத்தாங்க. தாமதமாக தான் இருந்தது எனக்கு. ஒரு கட்டத்தில் நான் டிசைட் பண்ணிட்டேன், ஒரே பேப்பர் லாஸ்ட்டில் எழுதவே கூடாதுடா, இனி 10th நம்ம லைஃப்பில் கிடையாது, முடிச்சிருவோம், நம்ம வேலையை நம்ம கடையை பார்த்துப்போம், அப்பாவுக்கு என்னமோ சப்போர்ட் பண்ணி நம்ம போயிட்டே இருந்துருவோம், எனக்குன்னு எதுவுமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தில். இந்த லாஸ்ட் டைமில் என்னாச்சு, எங்கள் அம்மாவும் நானும் நடந்து வந்துகிட்டே இருக்கேன். அதுதான் என்னோடய லைஃப்பில் ஃபஸ்ட்டு டேர்னிங் பாயிண்ட் நான் சொல்லுவேன். என் ஃப்ரெண்டோட அம்மா பார்க்குறேன், என் ஃப்ரெண்டு எல்லாமே என் கூட எழுதின பையன் பாஸ் பண்ணிட்டான். என் ஃப்ரெண்டோட அம்மா என்னை கூப்பிட்டு கேட்குறாங்க, மணி என்னடா ஆச்சு அப்படின்னாங்க. ஃபெயில் ஆகிட்டம்மா. அப்போ என்ன பண்ண போகிறா அப்படின்னாங்க. ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது, அப்பா கூட போயிட போகிறான் அப்படின்னு. அப்போது அந்த ஆண்டி என்கிட்ட சொன்னதுங்க, எதனால் ஒரு தடவை கூட ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. அந்த டைம் தான் நான் ஆண்டவரை ஏற்றுக்க ஆரம்பித்தேன். எனக்கு என்ன விசுவாசம்னு தெரியாது, ஆனால் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும், ஒரு சேஞ்சஸ் நடக்கும். த காட் வில் சேஞ்ச் மை லைஃப் அப்படின்னு நினச்சி என் ஃப்ரெண்டு ஒருத்தன், அப்போ தான் தெரியுமே, படிக்கலைனாக்கா படிக்காத பசங்க கூட தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். அந்த மாதிரி லோக்கலில் சில ஃப்ரெண்ட்ஸு அப்படி இப்படி இருந்தாங்க. அதில் ஒரு பையன் சர்ச்சுக்கு போகிறவன், இங்கே லிட்டில் மன் சர்ச்சுக்கு போகிறேன், அவங்க கூட போயிட்டேன். நானும் அங்கே போவேன், ப்ரேயர் ஏதோ கேட்பாங்க, ஏதோ சொல்லுவாங்க, வருவேன் போவேன், இப்படியே தான். ஆனால் என்னோடய ப்ரேயர் என்னென்னா, ஆண்டவரே எழுத போகிற எக்ஸாமில் பாஸ் பண்ணிடணும், 35 மார்க் மட்டும் கிடைச்சா போதும் ஏசப்பா, அது எனக்கு பெரிய விஷயம், எனக்கு ஏசப்பா அப்படின்னு நினச்சி என்ன பண்ணேன், டியூஷன் சேர்த்து விட்டாங்க. டியூஷனை சேர்த்து விட்டாங்க பாருங்கள், அடுத்த 2 நாள்லேயே என் டீச்சர் என்ன பண்ணிட்டாங்க, உங்கள் அம்மா கூப்பிட்டு விடான்ட்டாங்க. அந்த டீச்சர் என்ன பார்த்துட்டு சொன்னாங்க, உங்கள் பையன் தெரியவே மாட்டான், அவன் எவ்வளோ படித்தாலும் யாராவதுங்க ப்ளீஸுங்க அவனை அமுச்சிடுங்க, அவனை கொண்டு போயிடுங்க அப்படின்ட்டாங்க. எங்கள் அம்மா ஃபைனல் காலை பிடிக்காத குறை, இப்படியாவது அவனை ஹெல்ப் பண்ணுங்களேன்,
படிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன்னாங்க. டீச்சர்ஸ் வந்துட்டு லாஸ்ட் கொஸ்டின் பேங்க்ஸ் எல்லாத்தையும் எடுத்து படித்து நான் என்ன பண்ணுவேன், எனக்கு படிக்க தெரியாது, ஐ ஆம் ஜீரோ இன் லாங்குவேஜ். இந்த கொஸ்டின்ஸை எழுதி எழுதி பார்ப்பேன். ஒரு கட்டத்தில் எக்ஸாம் வந்துருச்சு. எக்ஸாம் நாளைக்குன்னா இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட என்ன திரும்ப கேட்குறேன், ஆண்டவரே நான் படித்தது வரணும், ஆனால் இது வரைக்கும் செய்யாத ஒரு காரியத்தை நான் செய்ய போகிறேன் ஆண்டவரேன்னு கேட்டேன். என்னன்னு கேட்டிங்கனாக்கா, பிட் அடிக்கலை, காப்பி அடிக்கலை, வர இன்விஜிலேட்டர்கிட்ட வந்து எழுந்து கேட்கல, நான் காப்பி அடிக்கட்டுமா, எனக்கு ஒரு டைம் எனக்கு சான்ஸ் கொடுக்குறீங்களா அப்படின்னு நான் கேட்கல. ஆனால் ஆண்டவர் நாளைக்கு கேட்டுருவே ஏசப்பா, நாளைக்கு கேட்டு தீர்வே ஏசப்பா, ஏன்னா எனக்கு பாஸ் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லையே, என்ன பண்ணுறது, நான் படித்தா இதுக்கப்புறம் எனக்கு ஏறலையே, என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டே இருந்தேன். எக்ஸாம் ஆரம்பிச்சது. இது வரைக்கும் வர இன்விஜிலேட்டர் என்ன பண்ணுவாங்கனாக்கா, ரவுண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு எக்ஸாமுக்கு இன்விஜிலேட்டர் என்ன பண்ணிட்டாருன்னா, உட்கார்ந்தவரே ஆகிட்டார். ஒரு ஆக்ஷன் கூட இல்லை அவர்கிட்ட வந்து உட்கார்ந்தவரே ஆகிட்டார். ஆண்டவருக்கு ஒரே ஒரு நன்றி தான் சொன்னேன், ஆண்டவரே டைம் கொடுங்க ஏசப்பா எனக்கு. ஆனால் கொடுத்தாரு ஆண்டவரை தான் நான் நினச்சேன். தப்பு பாரு சொன்னீங்க தெரியுமா, அதுதான் அது எனக்கு கொடுத்தாரு ஆண்டவர். எழுதி முடிச்சிட்ட பிறகு ரிசல்ட் என்னன்னு எனக்கு தெரியாது. அதுக்குள்ளே எங்கள் தாத்தா இறந்துட்டார், ஊருக்கு போயிட்டேன். ஊர்லேருந்து வரதுக்குள்ளே ரிசல்ட் வந்துடுச்சு. மார்க் ஷீட்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போகிறேன், எல்லாருமே வந்து அவங்கவுங்க மார்க் ஷீட் வாங்கிட்டாங்க. நான் போய் எழுதின அந்த ஸ்கூலில் போய் கேட்குறேன். அவர் என்ன தெரியுமா சொன்னார், எல்லாருக்கும் கொடுத்துட்டோம் போ அப்படின்ட்டார். எனக்கு பயம், என்ன நான் பண்ணுறது, எல்லாரும் கொடுத்துட்டேன்றாரு, நான் வாங்கலையே அப்படின்றேன். ஒரு நாள் ஃபுல்லாக அந்த பிரின்சிபல் அந்த ஹெட் மாஸ்டர் கிளாஸ் முன்னாடியே வெளியவே நின்றுட்டு இருந்தேன். ஏதாவது பார்ப்பாரு, ஏதாவது செக் பண்ணி சொல்லுவாருன்ட்டு நடக்கலை. அடுத்த நாள் போனேன் திருப்பியும். அந்த நேரம் அந்த பிடி சார், அந்த ஸ்கூலில் இருக்க பிடி சார் ஒரு வாக் நடக்கும்போது, எதுக்கு நிற்கிற நீ அப்படின்னு கேட்டார். ஐயா இந்த மாதிரி எக்ஸாம் எழுதினேன், நான் ரிசல்ட்டே வாங்கலை ஐயா, ஆனால் கொடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க, நான் என்னையா பண்ணுறது. அவர் என்ன தெரியுமா, அந்த பிரின்சிபல் என்கிட்ட சொன்ன காரியம், இதில் என்ன இருக்குது தம்பி, இன்னொரு தடவை கூட எழுதேன் அப்படின்ட்டார். அங்கேயே நான் உட்காந்துட்டேன். ஆண்டவரே என் நிலமை உங்களுக்கு தெரியும், இன்னொரு தடவை எழுத சொன்னீங்கன்னா எங்கே எழுதி நான் எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. அந்த பிடி சார் என்கிட்ட கேட்டார், வெயிட் பண்ணு ஒரே நிமிஷம் அப்படின்ட்டு அந்த அலமாரியை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. என்னோட மார்க் ஷீட் மட்டும் இருக்குது, பாக்கி எல்லாருக்குமே கொடுத்துட்டாரு. அந்த மார்க் ஷீட்டை எடுத்துட்டு பார்க்குறாரு, என்னையும் பார்க்குறாரு. உன் பேர் என்னன்னு கேட்டார். மணிகண்டன் ஐயா. ஓ பாஸ் பண்ணிட்டேன், செம சந்தோஷம். 37 மார்க்கு, பயங்கர சந்தோஷம் எனக்குள்ளே வந்துட்டு. பாஸ் பண்ணிட்டேன் நான். அடுத்தது என்ன பண்ண போகிறேன், அதுதான் எனக்கு உன்னோட அடுத்தது வந்துட்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கணும்னு ஆசை. அப்பா அம்மா கிட்ட கேட்டப்போ அப்பா அம்மா சொன்னாங்க, என்னடா இதே லைன்லையாண்டா வர அப்படின்னாங்க. வந்துட்டு திருப்பி என்ன பண்ணேன்னாக்கா, எந்த ஸ்கூலில் நான் ஃபெயில் ஆனானோ அதே ஸ்கூலில் நான் அட்மிஷன் வாங்கணும் ஐசப்பா, எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்ட்டு திருப்பியும் 2 வருஷம் கேப் கழிச்சுட்டு திருப்பி அதே பிரின்சிபலை போய் பார்க்குறேன். அவங்க என்ன பண்ணாங்க, பார்த்துட்டு நீ ஏன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கூடாது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு என்னோட தகுதி கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் படிப்பேனா தெரியாது, காமர்ஸே கொடுங்க, அதில் நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு. அப்போ நான் நினச்சேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கல்ல ஆண்டவரே, இப்போ நான் ஒரே ஒரு காரியம் ஏசப்பா, நான் எதெல்லாம் விட்டனோ அது எல்லா மார்க்குகளும் நான் எடுக்கணும் ஏசப்பா. என்னோட +2 மார்க்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு சாட்சியாக இருக்கணும் ஏசப்பா. ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அது வரைக்கும் நான் வந்து படிப்பு மேலே கேரே பண்ணுறதே கிடையாது. நான் உணர்வில்லாத ஒரு ஆளாக தான் இருந்தேன். போவேன் வருவேன், எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஒவ்வொரு சம்மும் மேக்ஸில் வந்து 150லேருந்து 250 தடவை வரைக்கும் எழுதி 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 அவ்வளோ தடவை ப்ராக்டிஸ் பண்ணேன். 200 மார்க்குக்கு நான் ஸ்கோர் பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா
197 மார்க், 197 மார்க் எனக்கு காட் கொடுத்தார். அடுத்து அக்கௌண்ட்ஸு. அதில் என்னோட மாஸ்டர் சொன்னார், நீ சென்டம் அடிச்சிருவாடான்னாரு. ட்ரை பண்ணுறேன் சார் அப்படின்னு. பார்த்துக்கோங்க, படிக்காதவன் தான் ஐம் நாட். நான் இப்பயும் நான் சொல்வேன், இப்பயுமே எனக்கு வந்து ஏதாவது ஒரு தமிழ் அம்மா ஒய்ஃபோ அம்மா ஏதாச்சும் படிக்க கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ஸ்டாமராகவும் கொஞ்சம் டைம் எடுப்பேன் படிக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு பெஸ்ட் ஆனால் கிடையாது. ஆனால் அக்கௌண்ட்ஸில் வந்து அவுட் ஆஃப் 200 197 காட் கொடுத்தார். என்னோடய பேர் நோட்டீஸ் போர்டில் வர எழுதினாங்க. எங்கள் அம்மா மார்க் ஷீட் வாங்குறது எங்கள் அம்மாவோட கூப்பிட்டு போனேன். எங்கள் அம்மாவோட காமிச்சேன், அம்மா பாருமாங்க அப்படின்ட்டு. எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னு சொல்லுங்கள்? எவ்ரி டைம் எங்கள் அம்மாவுக்கு வெளியே வரும்போது அழுதுகிட்டே வருவாங்க. அந்த ஸ்கூல் கேம்பஸ் விட்டு வெளியே வரும்போது அழுதுகிட்டே தான் வருவாங்க. ஃபஸ்ட்டு டைம் என் லைஃப்பில் என் பேர் நோட்டீஸ் போர்டில் வர வைச்சேன். நான் வர வைக்கல, ஆண்டவர் வர வைச்சார். நான் ட்ரை தான் பண்ணேன், கொடுத்தது அவர் தான். கொடுத்த உடனே மார்க் ஷீட் வாங்குறதுக்கு நான் போகிறேன். என்னோடய 6th ஸ்டாண்டர்ட் டீச்சர்ஸ் வந்து அங்கே இருக்கிறாங்க. அவங்க பார்த்துட்டு என்கிட்ட கேட்குறாங்க, நான் மார்க் ஷீட் வாங்கிட்டு வெளியே வரேன், டோரை விட்டு வெளியே வரேன், என்னங்க இந்த பையன் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கான் அப்படின்ட்டு. அப்போது நம்மளை வந்து உயர்த்துறவர் யார் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவர் மட்டும்தான். நம்ம முயற்சி எடுக்கிறோம், ஆனால் பெஸ்ட் கொடுக்குறவர் அவர் தான். அந்த பெஸ்ட்டில் வந்து ஒரு பீஸ்ஃபுல்னஸ் எப்பயுமே இருக்கும் வந்துட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பரிசுத்த ஆவி. இந்த பரிசுத்த ஆவியை பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆவி, ஆத்மா, சரீரம் சொல்லி 3 வகையை நம்ம வந்து சொல்கிறோம் வந்துட்டு. அதில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தோன்னாக்கா மனம் நிறைவு கொடுக்கறது. நம்ம சில காரியங்களை பார்த்துருக்கோன்னா, நான் என்னோடய லைஃப்பில் இருக்கிற நான் சொல்கிறேன், சம்டைம்ஸ் 1500 கொடுத்து ஒரு சட்டை எடுக்கும்போது சாட்டிஸ்ஃபைடு இருக்காது. 500 கொடுத்து ஒரு ஷர்ட் எடுப்பேன், ஹாப்பியாக இருப்பேன். ஏன்னு கேளுங்க, அந்த ஷர்ட்டு கலரு, அந்த ஷர்ட்டு சைஸு எல்லாம் எனக்கு ஃபிட் ஆகும். நம்ம என்ன நினைப்போம், 1500 கொடுத்து எடுக்கும்போது கூட அந்தளவுக்கு ஃபிட்னஸ் இல்லைன்னு நினைப்போம். அந்த சமாதானம், நம்ம ஹாப்பினஸ் யார் கொடுப்பாங்க அப்படின்னாக்கா அது காட் கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் வந்துட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த விசுவாசம் நமக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னாக்கா என்ன செய்யும் அப்படின்ற காரியத்தை ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து அதாக்கிரகமான, தட் இஸ் அன்பிலீவபிள் திங்ஸ். இப்போது பைபிளை பார்த்தோன்னாக்கா ரத்த போக்குள்ள ஒரு ஸ்ரீயை பார்த்தோம் அப்படின்றோம். அவங்களுக்குள்ள ஒரு அன்பிலீவபிள் திங்ஸ் தான் அது வந்துட்டு. ஏன்னா அவங்க நினச்சிட்டு பார்த்துருக்க மாட்டாங்க, அது நடந்திருக்குமே அப்படின்ற அவங்க நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் அது காட் நடத்தினார். அடுத்தது பார்த்தோன்னாக்கா பயம் ஓடும். பயம் ஓடும் அப்படின்னாக்கா தாவீது ராஜா கோலியாத்தை எதிர்க்கும் போது அவர் பயந்துருந்தார்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அவர் ஜெயிச்சிருக்க மாட்டார். அவருக்கு தேவன் அவர் கூட இருக்கனால என்ன ஆயிடுச்சு, பயத்தை அவருக்குள்ளே இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அற்புதங்களை உண்டாக்கும். அற்புதங்களை உண்டாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த முடவன் ஒருத்தன் வந்து ரொம்ப காலமாகவே கிடந்தான். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தேவனை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, பெரிய அற்புதங்கள் அவங்களுக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த விசுவாசத்தில் பார்த்தீங்கன்னா தன் மட்டுமல்ல மற்றவர்களையும் எழுப்பும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா மரியா, மார்த்தாள், இப்போது அவங்க மட்டும் கிடையாது, அவங்களோட பிலீவ் வந்து விசுவாசம் வந்து உயர்ந்தது. அவங்களால மற்றவங்களாலையும் விசுவாசங்கள் உயரப்பட்டது. இப்போது என்னோடய ஃபைனல் கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னாக்கா விசுவாசம் குறையும் படி இருக்க வேண்டாம் அப்படின்னு தான் என்னோடய ஃபைனல் கன்க்ளூஷன். அதில் பார்த்தீங்கன்னாக்கா தேவன் தம் வார்த்தையினால என்ன பண்ணுறாரு, நமக்கு விசுவாசத்தை கொடுக்குறாரு. சூழ்நிலையிலும் நம்மளை என்ன பண்ணிக்கிறாங்க, நம்ம வந்து விசுவாசத்தை பெருக்கிறோம். சோதனை நேரத்திலும் நம்ம என்ன பண்ணுறோம், விசுவாசத்தை நம்மளால் பூஸ்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவி மூலியமும் நம்மளோட விசுவாசங்கள் கூடும். எந்த விசுவாசமும் காரருக்கும் அற்புதம் நடக்கும். ஆனால் தட்டி எழுப்பும் விசுவாசத்திற்கு மற்றவர்கள் எழுப்புவார்கள். ஸோ நீங்கள் மற்றவங்களை தட்டி எழுப்பும்போது நீங்கள் மட்டும்
எழுப்ப மாட்டீங்க, மற்றவங்களும் எழுப்புவாங்க. ஸோ லாஸ்ட் யாத்திராகமம் 3:12 எழு, நான் உன்னோடே இருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம முயற்சி எடுத்தால் தான், நம்ம பாட்டு பயத்தோட சோர்வோடு நம்ம இருந்துடக்கூடாது. கொடுத்தப்பட்ட வாக்குக்கு நன்றி.